ஹிந்தி பேசும்போது நான் பட்ட அவமானம். இன்னைக்கு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. ஒருத்தர் உங்களை ஹிந்தி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுனா அது திட்டுறதுன்னே தெரியாம நல்லா சிரிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேவலமா இருக்கும் இல்லையா? அப்படிதான் நான் நின்னுட்டு இருந்தேன். சும்மா எல்லாம் விடல, நானும் திருப்பி திட்டினேன். ஆனா என்ன திட்டினேங்கிறத வீடியோ எண்ட்ல பார்க்கலாம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கேன். என்னால இப்படி ரிஸ்க் எடுத்து அவமானம்லாம் பட முடியாது. அதுவும் இல்லாம எனக்கு டைம் இல்ல, எனக்கு ஒரு 3 மாசத்துல ஃபாஸ்டா ஹிந்தி படிச்சு முடிச்சிடணும் அப்படின்னா என்னோட ஹிந்தி கோச்சிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கல்யாணம் ஆகி 4 மாசம் இருக்கும். நார்த் இந்தியால இருந்தேன். ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக பர்த்டே கேக் ஆர்டர் பண்றதுக்கு ஒரு பேக்கரிக்கு போயிருந்தேன். அப்ப எனக்கு சுத்தமா ஹிந்தி தெரியாது. அந்த பேக்கரியில போய் கேக் ஆர்டர் பண்றதுக்கு ஒரு 50 சென்டென்சஸ் ஹிந்தில எப்படி பேசணும்னு எழுதி அதை ஒரு 15 நாளா மனப்பாடம் பண்ணிட்டு போயிருந்தேன். அந்த பேக்கரியில 3 பசங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட நான் பர்த்டேக்கு கேக் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கறத ஹிந்தில எப்படி சொன்னேன்னா, பர்த்டே கேலியே கேக் ஆர்டர் கர்னா ஹை. பர்த்டேக்காக, அதுக்குதான் பர்த்டே கேலியே, பர்த்டேக்காக கேக் ஆர்டர், அதெல்லாம் அப்படி இங்கிலீஷ்ல வச்சுட்டேன். கர்னா ஹை, கர்னா ஹை அப்படின்னா செய்யணும், ஆர்டர் பண்ணணும், ஆர்டர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டேன். எந்த ஃபிளேவர் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஃபிளேவர் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தை இருக்கிறதுனால எனக்கு புரிஞ்சிருச்சு ஃபிளேவர் கேக்குறாங்க அப்படின்னு. அங்க மெனு கார்டு இருந்தது, அதை நானே கையில எடுத்து இதுதான் வேணும்னு கை காமிச்சேன். நம்பர் போட்டு ஃபிளேவர் எழுதிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல கை வச்சுட்டு இது அப்படின்னு. ஏன்னா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு எப்படி சொல்றதுன்னு மறந்துருச்சு, படிச்சது மறந்துருச்சு. எந்த ஃபிளேவர் வேணும் அப்படின்னு கேக்குறதுக்கு ஹிந்தில கான்சா ஃபிளேவர் சாஹியே. கான்சா அப்படின்னா எந்த, எது, விச் அப்படிங்கிற பொருள் வரும். கான்சா ஃபிளேவர் சாஹியே. சாஹியே அப்படின்னா வேணும், வாண்ட், தேவை, அதுக்காக சாஹியே. கான்சா ஃபிளேவர் சாஹியே. இந்த ஃபிளேவருக்கு பதிலா நீங்க வேற எது வேணா இங்க போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். எது வேணும் அப்படின்னு கேக்குறதுக்கு ஃபிளேவருக்கு பதிலா ட்ரெஸ், மொபைல், அந்த மாதிரி எது வேணாலும் போட்டு நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு வயசு விட கம்மியான வயசு குழந்தைங்க, அதாவது 8 மாசம் 7 மாசம் குழந்தைங்க ஒரு 4 பேர் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வர மாதிரி பிளான் இருந்துச்சு. சின்ன குழந்தைங்க கேக்ல, சின்ன குழந்தைங்கனால கேக் ரொம்ப பிடிக்கும். கேக்ல நட்ஸ் இருந்தா அதை அப்படியே சாப்பிட வைக்க முடியாது அவங்களுக்கு. அதனால நட்ஸ் இல்லாம கேக்கு கொடுங்க அப்படின்னு எப்படி ஹிந்தில சொல்லணும்னு படிச்சுட்டு போயிருந்தேன். அது நல்லா ஞாபகமும் இருந்துச்சு. நட்ஸ் கே பினா பனாயியே. ஆர்டர் அப்படிங்கிறதுனால இனிமேதான் செய்ய போறாங்க. அதனால நட்ஸ் கே பினா, நட்ஸ் இல்லாமல், எது இல்லாமல் அப்படின்னு சொல்லணும்னாலும் இந்த கே பினா அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ் கே பினா பனாயியே, செய்யுங்கள். மரியாதையா சொல்றேன், செய்யுங்க. கேக் செய்ய போறாங்க இல்லையா, அதனால செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க காஃபில சுகர் இல்லாம வேணும்னாலும் இதை சொல்லலாம். சுகர் கே பினா காஃபி சாஹியே, ஆனியன் கே பினா பிட்சா சாஹியே. ஆனா எனக்கு தெரியாது, நார்த் இந்தியால நட்ஸ் சொல்ல மாட்டாங்களா, ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் சொல்லுவாங்களாம். முந்திரி பாதாம் போட்ட பிஸ்கெட்டை நம்ம நட்ஸ் இருக்கிற பிஸ்கெட்னு சொல்லுவோம். இவங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்களாம். அது ஏன் தப்பு இல்ல, எனக்கு தெரியாது. நான் இதை சொன்ன உடனே அவங்களுக்குள்ள என்னமோ ஹிந்தில பேசிட்டு 3 பேரும் பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தாங்க. நான் என்ன நினைச்சிட்டேன், நம்ம பேக்கரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவங்க ஏதோ படம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அதை பத்தி பேசி சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். சில சமயம் நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, எதிரில் இருக்கிறவங்க சிரிச்சிட்டு இருந்தா ஒரு குட்வில் கெஸ்டர் மாதிரி நம்ம மட்டும் சிரிக்காம இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து ஒரு லைட்டா சிரிச்சு வைப்போம் இல்லையா, எல்லாரும் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நானும் அவங்கள பார்த்து லைட்டா சிரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க இன்னும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா, खुद नट्स है इसीलिए नट्स मना कर रही है. खुद அப்படின்னா தானே. இப்ப நான் खुद அப்படின்னு சொன்னா நானே, இன்னொருத்தரை खुद அப்படின்னு சொன்னா அவனே, அவரே. खुद नट्स है அதாவது தானே. நட்ஸ்னா இங்கிலீஷ்ல பைத்தியம். தானே ஒரு பைத்தியம். खुद नट्स है इसलिए அதனாலதான் நட்ஸ் மனா கர் ரஹி ஹை. மனா அப்படின்னா ஒத்துக்கல, வேண்டான்னு சொல்றது. டஸ் நாட் அக்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குதான் மனா. इसलिए அதனாலதான் நட்ஸ், அதாவது நட்ஸ வேண்டான்னு சொல்றா. நட்ஸ் மனா கர் ரஹி ஹை, தானே ஒரு பைத்தியம், அதனாலதான் நட்ஸ் வேண்டான்னு சொல்றா அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதோட இன்னும் நிறைய பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஏதோ பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பேசினாங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. சிரிச்ச முகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சிரிச்ச முகமா கேக் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பைத்தியம்னு சொல்லியிருக்காங்கிறது கூட எனக்கு புரியல. அந்த பேக்கரிக்குள்ள அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நான் ஹிந்தி கத்துக்கிட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சுதான் எனக்கு புரிஞ்சிச்சு. எதுக்கு இந்த கொடுமை?
போய் ஹிந்தியில பேசி அவங்க நம்மள இன்சல்ட் பண்ணி நம்ம ஹர்ட் ஆகி அவமானப்பட்டு இதெல்லாம் தேவையா? இங்கிலீஷ்ல பேசிட்டு போயிருக்கலாம்ல. இந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்குள்ளேயே இருந்தீங்கன்னா உங்களால எதுவுமே கத்துக்க முடியாது. கேக்ல பேர் எழுதுறதுக்கு அந்த பேக்கரியில இருந்த பையன் என்கிட்ட கிஸ்கா நாம் லிக்கும் அப்படின்னு கேட்டான். கிஸ்கா அப்படின்னா யாரோட, பேர் நாம், லிக்கும் அப்படின்னா அந்த லிக்குங்கிறது ஒரு ஷார்ட் ஃபார்ம் மாதிரி. லிக்தாகும் அப்படின்னு பெருசா சொல்றதுக்கு சின்னதா ஷார்ட் பண்ணி லிக்கும். அங்கேயே நீங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டீங்கன்னா, கிஸ்கா நாம் லிக்கும் அப்படின்னு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது கொஸ்டின் மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி கேள்வி கேட்கும் போது இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ஸ் ஹிந்தி பேசுறவங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. லிக்கும், போலும், சொல்லட்டுமா, தேக்கும், பார்க்கட்டுமா அப்படின்னு. இங்க லிக்கும் அப்படின்னா எழுதட்டுமா, யார் பேரை எழுதுறது, கிஸ்கா நாம் லிக்கும் அப்படின்னு அந்த பையன் கேட்டான். லிக்குங்கிறது ஷார்ட் ஃபார்ம். நீங்களுமே பாருங்க, மொபைல் நம்பர் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கும்போது மொபைல் நம்பர் போலும் அப்படின்னு ஷார்ட்டா பேசிக்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா பேசுறதெல்லாம் மாடர்ன் ஹிந்தி. இது புக்கில் இருக்காது. நான் அப்பதான் புக் எடுத்து ஹிந்திய படிக்கவே ஆரம்பிச்சிருந்தேன். அந்த புக்ல இருந்ததை பேசியிருந்தாலே எனக்கு புரிஞ்சிருக்காது. இவர் பேசுற ஷார்ட் ஹிந்தி எல்லாம் எனக்கு எங்க புரிய போகுது? எனக்கு ஒன்னும் புரியல. யார் பேர் எழுதுறதுன்னு கேட்டது புரியாம நான் முழிச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்போ அந்த எழுதிட்டு இருந்த பையனுக்கு பக்கத்துல இருந்த பையன் சிரிச்சுக்கிட்டே உன்னோட பேரையே எழுதிக்கோ அப்படின்னு அந்த எழுதுற பையன் கிட்ட சொல்லவும் மறுபடியும் அவங்க 3 பேரும் பயங்கரமா சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையன் சொன்னா அப்புனா லிக்கோ. அப்புனா அப்படின்னா உன்னோடதே எழுதிக்கோ. லிக்கோ அப்படின்னா எழுது. அப்புனானா உன்னோடது. அப்புனா லிக்கோ, உன்னோடதே எழுதிக்கோ. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நான் என்னோட கார் எடுத்துக்கவா உன்னோட கார் எடுத்துட்டு போகவா இன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார் பூல் பண்ணுவாங்க இல்லையா ஆஃபீஸ் போறதுக்கு, அதுல அப்புனா லேலோ அப்படின்னா உன்னோடது எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். ஹைலி இன்சல்டிங். கரெக்டா? இன்சல்ட் அப்படியே விட்டுறலாமா? விடக்கூடாது. நான் ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பேக்கரியில என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சுது. இப்படி நம்மள இன்சல்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அந்த பசங்களை எல்லாம் திட்டணும்னு அந்த பேக்கரிக்கு போனேன். ஒரு 1 இல்ல 1.5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். அதுக்கப்புறம் போனேன். அந்த பசங்களுக்கு என்ன சுத்தமா ஞாபகம் இல்லை, நான் யாருன்னே தெரியல. ஆனா பில்லிங் கவுண்டர்ல அதே பையன் தான் இருந்தான். கேக்ல கிரீம் வச்சு எழுதுற அதே பையன் தான் அங்க இருந்தான். கோவத்துல மொத்தமா ஒரு பேராகிராஃப் பேசிட்டேன். 1 साल पहले जब मैं केक ऑर्डर करने के लिए आई थी तब आपने मेरी बहुत इंसल्ट की थी क्योंकि उस समय मुझे हिंदी नहीं आती थी. डरना मत, अब मैं आपकी इंसल्ट नहीं करूंगी. அதுக்கப்புறம் அந்த பேக்கரிக்கு நான் கேக் வாங்குறதுக்கு போகவே இல்லை. ஆனா எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் வேணும்னே அந்த வழியில போவேன். இப்பவும் போவேன். ஏன்னா எனக்கு செலவே வைக்காம என்னை பார்த்து நீ ஜெயிச்சிட்ட சுபா, நீ ஜெயிச்சிட்ட சுபா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பொருள் இந்த ஏரியால இருக்குன்னா அது அந்த பேக்கரி தான். மேடு பள்ளம் இல்லாமல் வாழ்வில் என்ன சந்தோஷம், பாறைகள் நீங்கினால் ஓடைக்கில்லை சங்கீதம். இப்பதான் புரியுது. அப்பாடா, இப்பவாச்சும் புரிஞ்சுச்சே. நம்ம ஊர்ல ஏன் ரோடெல்லாம் மோசமா போடுறாங்கன்னா, 6 மாசத்துல ஒரு மழை வந்துச்சுன்னா ரோட்ல இருக்கிற கல்லு மண்ணெல்லாம் பிச்சுட்டு வெளியில வந்துச்சுன்னா தான் நம்ம அந்த ரோட்ல கல்லு மண் இருக்கிற ரோட்ல போனாதான் நமக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியும். பாறைகள் நீங்கினால் ஓடைக்கில்லை சங்கீதம். புரிஞ்சுச்சு. இந்த பிரசன்டேஷனை நானே தான் செய்து முடித்தேன். இதை எப்படி ஹிந்தில சொல்லணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட அகாடமியில ஹிந்தி படிச்சவங்க ஹிந்தி எவ்வளவு சூப்பரா பேசுறாங்கன்னு தெரியணும்னா சக்சஸ் ஸ்டோரிஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. அதோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. உங்க லைஃப்ல நீங்களும் இது மாதிரி ஹிந்தி பேசி அவமானப்பட்டு இல்ல வேற எதுக்காவது அவமானப்பட்டு அதை தாண்டி வந்திருந்தீங்க அப்படின்னா சூப்பர், வெரி குட். இல்ல அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது, ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தீங்கன்னா, வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா வீடியோவை ஹைப் பண்ணுங்க. 3 குவிஸ் கீழே கொடுத்துருக்கேன். வீடியோவை பேஸ் பண்ணி தான் இருக்கும், நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் இருக்கும். அதனால குவிஸை சால்வ் பண்ணுங்க.